திருவாசக தீக்கை இது 6வது தீக்கை குழந்தைங்களா. இது 1வது தீக்கை 2வது தீக்கை இல்லை, இது 6வது தீக்கை. நீங்கள் எல்லாரும் இந்த தீக்கை மூலமாக நான் அறிந்து கொண்ட அளவில் ஜூன் 8, 9, 10 ஆகிய 3 தினங்களில் ஒரு திருவிழா மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது ஒன்றென்னை என்றும் வணங்குவது ஒன்றை. அப்புறம் அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் அந்த வார்த்தைகள் உங்கள் உடம்புல போகும்போது உங்கள் காற்றில் அந்த உங்கள் ரோமகூபத்தில் வழியெல்லாம் அந்த அருள் வல்லபம் ஏறும் குழந்தைங்களா. நம்மளுடைய உடம்பில் பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது. என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் 72,000 நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு. அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும், அவனை அடைய முடியும். அந்த முடிச்சுக்களை அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்பிகளை, மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்தால் நம்ம அதை செய்ய முடியும். ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அவிழ்ப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது. அந்த முத்திரைகளை நாம் ஒரு நாளைக்கு 3 முத்திரை வீதம் கட்டாயம் 24 நிமிஷம் நீங்கள் செய்தால் செய்யணும். காலை மாலை 2 வேளை. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு அன்பர்கள் கொஞ்சம் பேர் அம்மா திருவாசக தீக்கை நாங்களும் எடுக்கணும்னு விரும்புகிறோம், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே திருவாசக தீக்கை இது 6வது தீக்கை குழந்தைங்களா. இது 1வது தீக்கை 2வது தீக்கை இல்லை, இது 6வது தீக்கை. நீங்கள் எல்லாரும் இந்த தீக்கை மூலமாக நான் அறிந்து கொண்ட அளவில் இந்த தீக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சிரசோதயம் அப்படின்னு ஒரு ஞானம், என்ன பேர், சிரசு உதயம். அப்போ உதயம் சூரியோதயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிரசில் என்ன உதயமாகும்? அதை மணிவாசக வள்ளல் பெருமானார் சொல்கிறார், சிதம்பர விலாச பிரகாசம் அப்படின்னு சொல்கிறார். சிரசு, அந்த சிரசுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே வந்த பிறகு நிறைய அன்பர்கள் என்கிட்ட அம்மா எங்கள் உச்சந்தலையில் அந்த பதிவு பார்க்குறோம், இந்த பதிவு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறீங்க. இந்த முத்திரைகள் செய்யும்போது எங்கள் உச்சந்தலையில் சில பதிவுகள் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் எல்லாரும் திருவடிப்பேறு அப்படிங்கக்கூடியதோ மோட்சம் பெறுதல் அப்படிங்கக்கூடியதோ அதுதான் முடிந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. மனித உயிர் அடைஞ்ச எல்லாருமே அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் இப்படியும் ஒன்று இருக்குது. இதை மணிவாசக பெருந்தகை என்றும் இருப்பது ஆக்கினன் அருளோடு வராமுது ஆக்கினன் பிரம்மன்மால் அறியா பெற்றியோனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அருளோடு பராமுது, இந்த உடம்பே பராமுது ஆகலாம், ஆக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உடம்பு பராமுது ஆகும் அப்படிங்கிறாரு. அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நல் தமியன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. நம்மளுடைய வாசியை ஒரு திட்டமான உணவு, திட்டமான தூக்கம், திட்டமான வாழ்க்கை முறை, இல்லறம் இதற்கு புறம்பல்ல குழந்தைங்களா. எல்லாரும் இல்லறத்தில் உள்ளவங்க இல்லறத்தை நீங்கள் நடத்திக்கலாம், இல்லறம் புறம்பு அல்ல. அப்போது இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு கும்பத்தில் இப்போ 108 நாள் இது வரைக்கும் நம்ம 48 நாள் தான் நான் இந்த கும்ப ஜபம் செஞ்சு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 108 நாளாக அதை இந்த முறை ஆக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இறைவன் உங்கள் எல்லோரும் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகலாம், ஏன் செய்ய மாட்டான்? இறைவனுடைய திருக்கருணை, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எம்பெருமான் திருக்கருணை நம்ம எல்லோரும் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகலாம், எண்ணமில்லா இன்ப அன்பை நமக்கு அருளலாம். ஆனால் அப்படி மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திற்கு நாம் இப்போ தயாராகிக்கிட்டு வரோம். 108 நாள் எல்லோரும் இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு திருவாசகத்தை கேட்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்மான்னு சொல்கிறாங்க. 108 நாள் படிக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் படிக்கலாம். அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. தேதி உங்களுக்கு ஜூன் 8, 9, 10 ஆகிய 3 தினங்களில் ஒரு திருவிழா மாதிரி, எப்படி நம்மளுடைய யாகசாலை அமைப்பை ஒரு திருவிழா மாதிரி நடத்தணுமோ அது மாதிரி ஒரு திருவிழா மாதிரி நடத்தலாம் என்பது
எம்பெருமானுடைய திருவுள்ளச் சம்மதம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான பயிற்சி முயற்சிகள் பண்ண முடியாத பேர்கள், பண்ணலை அப்படின்னு நினைக்க பேர் கூட நீங்கள் வீட்டில் வந்து சிடி, அது எனக்கு சிடின்னு தான் தெரியுது, நான் அந்த காலத்து ஆள். நீங்கள் வந்து இப்போ இதில் மொபைல்லையோ இதுலேயோ போட்டு வீட்டில் த்ரௌட்டாக ஓடுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அது நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது ஒன்றென்னை, என்றும் வணங்குவது ஒன்றை. அப்புறம் அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் அது அந்த வார்த்தைகள் வந்து உங்கள் உடம்புல போகும்போது உங்கள் காற்றில் அந்த உங்கள் ரோமகூபத்தில் வழியெல்லாம் அந்த அருள் வல்லபம் ஏறும் குழந்தைங்களா. அதுக்கான தகுதிப்படுத்துவதற்கு தான் இந்த கும்ப நீரை வந்து உங்கள் தலையில் விடுறது. அந்த கும்ப நீரை விட்டதுனால ஒரே நாளையில் நம்ம ஆயிடலாமா? அது மாதிரி நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட பதில் இருக்குது. ஆனால் வாதம் பிரதிவாதம் அப்படிங்கக்கூடியதில் போகும். ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ஞானம் புகட்டும்போதே அவன் கேட்குற கேள்விக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பொறுமையாக சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல தெரியுமா? நம்ம சொல்லுவோமாங்கிறது வேறு, நமக்கு தெரியணுமில்ல. இங்கே சட்டியில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதானே அகப்பையில் வரும். ஸ்ரீகிருஷ்ணன் அகண்ட விபு, அவன் அகண்ட விஸ்வம், அவன் சொல்லுவான், நமக்கு என்ன சொல்ல தெரியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லாம் அல்ல பரம்பொருள் வந்து உங்களுக்குள்ள புணர்ச்சி பத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை நீங்கள் படிச்சுக்கன்னா, நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை நிலனை காலை நீரை விசும்பை தனையொப்பாராயில்லா தனியை நோக்கி, அவன் தனை ஒப்பாராயில்லா தனி. அவனுக்கு வந்து யாரும் வந்து இதுதான் இவனுக்கு ஓமை, இது வந்து அருள் அனுபவம் குழந்தைங்களா. அவனை வந்து அது யாருமா, அவன் எப்படி வருவான் அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுடைய எல்லாருடைய அனுபவமும் ஒரு நொடி நீங்கள் மெய் அறிந்திருந்தீங்கன்னா அந்த அனுபவம் தான் அவன். தனை ஒப்பாராயில்லா தனியை நோக்கி தழைத்த கண்டம் கனிய கண்ணீர் அறிவு பாய புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை போன. அது எப்படி பண்ணணும்? வேண்டும் தனையும் வாய்விட்டலர் விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை போன. அப்போ அந்த வேண்டும் தனையும் பிரபு எனக்கு தாங்க முடியலப்பா, அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த புண்புலால் உடம்பின் அசுத்தத்துக்குள்ளே இருந்து என்னால் தாங்க முடியலை ராஜா, எப்படியாவது எனக்கு விடுதலை கொடு, உன்னுடைய அருள் வல்லபத்தை அப்பப்போ கொடு, அதில் நான் தோய்ந்து போகும் வரைக்கும் முக்கி அடித்து அக்காரம் திட்டி அந்த சக்கரைப்பானைக்குள்ளே போட்டு பூந்தி வீட்டில் பூந்தி, அப்புறம் இனிப்பு சேவுன்னு ஒன்று நெல்லை மாவட்டத்தில் உண்டு, உங்கள் ஊரில் உண்டா என்னன்னு தெரியாது. இனிப்பு சேவெல்லாம் செய்கிறவங்க அது உள்ள அந்த இது சக்கரைப்பாலுக்குள்ளே சீனி பாலில் அப்படியே முக்கி எடுப்பாங்க. சுட இங்கே வெந்திருக்கும், அதை தூக்கி அதில் அது இளஞ்சூட்டில் இருக்கும். இங்கே ஒரு வேக்காடு, கொதிக்கிற வேக்காடு. அங்கே சில வலிகள் நம்மளால் தாங்க முடியாது தான் குழந்தைங்களாம். இங்கேயும் வெந்து அங்கேயும் வெந்து, ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பூந்தி அதை வாயில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்து அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு வாயில் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி பாருங்களேன். அந்த அந்த அது ஒரு தனி சுகந்தான். அந்த பூந்தி சாப்பிட்றது அது கப்புன்னு அள்ளி வாயில் போட்டு கப்புன்னு முழுங்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வாயில் போட்டிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் இறங்கணும். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும், அந்த கடலை மாவு டேஸ்ட்டு கொஞ்சம் கடைசியில் சப்புன்னு இருக்கும். இதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது அப்போ நமக்கு வந்து அந்த ஏயாதி சொல்லலாம் பாரு. நான் நினச்சிக்கிட்டேன் அந்த சொர்க்கலோகம் என்னமோ பெருசுன்னு, அப்புறம் அதை விட நம்ம பூலோகம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறான் பாருங்க. அது மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒன்றா அந்த அருள் அனுபவம் வந்து எனக்குள் வந்து இறங்குச்சு பாருங்கள். அதை நான் அனுபவித்தேன் பாருங்கள். அப்படி நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால் அடிக்கும்போது வலிக்கும், வலிக்காமலாம் இருக்காது, யாருக்கும் வலிக்காமல் இருக்காது குழந்தைங்களாம், வலிக்கும். பிரபு நீ தாங்க முடியலப்பா, அவங்ககிட்டே போவோம். இங்கே இவங்ககிட்ட சொல்லி என்ன போகுது? நம்ம 4 பேர் இருந்து பேசணும்னா என்ன சொல்லுவாங்க? இனி அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படித்தான் எனக்கு தெரியும், அவன் என்னை எப்படி சொன்னான், இவனு 4 பேரும் சொல்லுவாங்களா? ஒருத்தர் எந்திரிச்சு போனேன், அவன் சொன்னான் பார்த்தியா, இவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும், மீதி 3 பேரும். அப்புறம் அவன் போயிடுவான், மிச்சம் 2 பேர் இருப்பான். இவன் என்ன நிர்ணய குறுக்கில் அவனுக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு சொல்லுவான். இவன் இப்படியெல்லாம் நடந்தவன், அவனும் போயிடும்.
இந்த 2 பேரும் உன்னையை பற்றி என்னையை பற்றி உன்னையும் தெரியும், இவ்வளோதான். புறம் பேசுகிற கூட்டம் இவ்வளோதான். அதனால் நம்ம என்னத்தை பேசி என்ன குழந்தைங்களா ஆகப்போகுது? பேசானுபூதி பிறந்ததுவே. அப்படி மாதிரி நம்ம பேசானுபூதி பிறப்பதற்கு பிறந்திருக்கிறோம். அந்த நிலைங்கிறது உன்னதமான நிலை. அது 1000 லட்டு 1000 பூந்தியோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. 1,00,000 லட்டு 1 கோடி லட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அதை அனுபவித்து நினைந்து நினைந்து வனைந்து வனைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியேன்னு வணங்கக்கூடியது குழந்தைங்களா. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் எல்லாரும் எல்லாவித அனுபவங்களும் பெறணுங்கிறதுக்காக வேண்டி பேரண்ட நாயகன் என்னையும் ஒரு பொருட்டாக்கி இந்த வேள்வியை 6 வேள்வி செஞ்சுட்டேன். இன்னும் ஒரு வேள்வி பாக்கி இருக்குது. இந்த வேள்வி செஞ்சு முடித்தா 6வது வேள்வி. மிச்சம் இருக்கிற ஒரு வேள்வியும் அடுத்து நான் செஞ்சுருவேன். அதனால் திருவுருள் கூட்டி வைக்க இந்த வேள்வியில் பங்கெடுக்கக்கூடியவங்க இல்லறம் ஒரு தடையல்ல, பெண்களுக்கு மாதவிடாய் ஒரு தடையல்ல, இயல்பான வாழ்க்கை தடையல்ல. ஆனால் எனக்கு 21 நாள் தான் விரதம் இருக்க முடியும், அப்படி தான் சூழ்நிலை. 21 நாள் இருங்க போதும், ஒரு நாள் தான் எனக்கு விரதம் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களா. நம்மளை நீங்கள் மனதால் நான் இந்த ஞான வேள்வியில் கலந்துக்கணும், நான் இந்த ஞான வேள்வியை அனுபவிக்கணும், இந்த ஞான வேள்வி மூலமாக எனக்கு அருள் அனுபவம் சித்தியாகணும், மணிவாசக பெருந்தகை பெற்ற பேர் நான் பெறணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் கூட வந்து நீங்கள் ஞான தீர்த்தம் எடுக்கலாம். நான் வந்து 300 பேருக்கான பதிவுகள் செஞ்சுருக்கிறேங்கண்ணு. 307 குடங்கள் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே குடங்கள் வந்துடும். கடைசி நிமிட தொந்தரவுகளை தவிர்ப்பதற்கு இப்போவே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன். கடைசி நிமிஷத்தில் வந்து அம்மானு வந்து நிற்கும்போது எனக்கு இவ்வளோதான் நான் எத்தனை தடவை சொல்ல அப்படின்னு எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது குழந்தைங்களா. அதனால் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா குடம் எடுக்கிறதுலேருந்து கும்பம் அடைக்கிறதுலேருந்து அதுக்கு ப்ளவுஸ் துணி போடுறதுலேருந்து அதுக்கு தேங்காய் போடுறதுலேருந்து அதுக்கு மாலைகள் செய்கிறதுலேருந்து எல்லாமே சுலபமாக இருக்கும் நான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய முன்பதிவை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கோங்க. என் பெருமான் உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து நல்லருள் புரிய பிரார்த்திக்கிறேன்.